Now I want to consider this morning and examine some of the favorite texts used by the prosperity preachers, and we'll see what is the real meaning of those passages. இந்த நாட்களிலே இந்த சுகபோக உபதேசம், ஆரோக்கிய ஆசி உபதேசத்தினர் பயன்படுத்தக்கூடிய சில பிரபலமான வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டி அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2 Corinthians 8th chapter. 2 கொரிந்தியர் 8ஆம் அத்தியாயம் 9th verse. 9ஆம் வசனம். It's a very famous and a favorite text for them. அவர்களுக்கு மிக மிக பிடித்தமான மிக அஸ்திபாரமான வசனம் அது. You know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, that you through his poverty might become rich. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. Now let us ask some questions. நாம் சில கேள்வியை கேட்டு பார்ப்போம் இந்த வசனத்தை. This has absolutely no reference to material riches. இந்த ஒரு வசனத்திலே பொருளாதார ஐஸ்வரியத்தை குறித்து ஒன்றுமே சொல்லப்படவில்லை. Why? ஏன்? Jesus was never materially rich. ஆண்டவராகிய இயேசு ஒருபோதும் பொருளாதார விதத்தில் ஐஸ்வர்யவானாய் சீமானாய் இருந்தார் என்று நாம் வாசிப்பதே இல்லை. Born outside the inn. அவர் ஒரு சத்திரத்திற்கு வெளியே பிறந்தார். Grew in a carpenter's house. ஒரு தச்சனுடைய வீட்டில் தான் வளர்ந்தார். Moved about with poor guys. எளிய மக்களோடு கூட சஞ்சரித்தார். Borrowing other people's boats for his pulpit. தன்னுடைய பிரசங்கத்திற்காக வேறொருடைய படகை கடன் வாங்கினார். And performing a miracle to get a silver coin for the tax payment. வரி செலுத்துவதற்காக கடலில் இருக்கிற மீனை பிடித்து அதன் வாயில் இருக்கிற வெள்ளிக்காசை எடுத்து கொடு என்று சொன்னார். He was never materially rich. அவர் ஒரு காலம் பொருளாதார விதத்தில் சீமானாய் இருந்ததே இல்லை. Then what does it mean he became poor? அவர் தரித்திரரானார் என்று சொல்லி இருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன? Though he was equal with God, அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் he did not consider it a robbery to be equal with God. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் he emptied himself. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி all the glories of heaven, all the greatness and the riches of eternal glory, he emptied himself. எல்லா நித்தியத்திற்கடுத்த பரத்திற்கடுத்த மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் விட்டு கொடுத்து the son of inheritance became a servant. இந்த சர்வத்திற்கு சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டிய குமாரன் அடிமையானார். Humbled him to the death of the cross. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். That's what we read in Philippians 2nd chapter. பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். If Jesus became poor for us would mean material riches and material poverty. இயேசு பொருளாதார காரியத்தில் ஐஸ்வரியத்தில் இருந்து தரித்திரரானார் என்று பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்திருக்குமேயானால், and by that he makes us materially rich, நம்மை அதன் மூலமாக பொருளாதார விதத்தில் ஐஸ்வரியவான்கள் ஆக்குவார் என்றால், in the same epistle அதே அத்தியாயத்தில் how does Paul confess that he is poor? நான் ஏழையா இருக்கிறேன் என்று ஏன் பவுல் சொல்கிறார்? Look at the 6th chapter and 10th verse. 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். As poor yet making many rich. தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வரியவான்கள் ஆக்குகிறவர்களாயும் விளங்க பண்ணுகிறோம். Jesus became poor means he left his eternal glories and took the form of a servant so that we can be exalted to spiritual blessings in heavenly places. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரரானார் என்பது இந்த உலகத்திற்கு அடுத்த ஆஸ்திகள் ஐஸ்வரியத்திற்கான தரித்திரம் அல்ல, பரலோகத்தின் மகிமை நித்தியத்தின் மகிமையை விட்டு கொடுத்து அடிமையின் கோலம் எடுத்ததினால் தரித்திரராயிருந்த நம்மை ஆவிக்குரிய ஐஸ்வரியவான்களாய் மாற்றுவதற்காகத்தானே தவிர பொருளாதார ஆசீர்வாதத்தின் ஐஸ்வரியவான்களாய் சீமான்களாய் மாற்றுவதற்கல்ல.